கடையிலலாம் கிடைக்காது. நம்ம வீட்டில் எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக இருக்குது. வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 2 விதமான ரவா இட்லி செய்ய போகிறோம். ஒன்று சிறுதானியங்களை வச்சு ஒன்று செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து வெங்காயத்தாள் வச்சு ஒன்று செய்ய போகிறோம் ஹெல்த்தியாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா இட்லிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு. இப்போ நம்ம ரவா இட்லிக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு வந்து 1 கப் தயிர் எடுத்துங்க. எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து தயிர் 1 கப்பு எடுத்துங்க. வெங்காயத்தாள் 1 கப்பு. முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கிண்ணுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மல்லி வந்து கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நெய் வந்து 2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு. வாங்க ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை கொஞ்சம் லேசாக வறுத்துக்குருவோம். முந்திரி பருப்பு லேசாக செவந்தா போதும். இதெல்லாம் செவந்தா போதும், எடுத்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ வெங்காயத்தாள் 1 கப்பு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். மல்லித்தலை, கொஞ்சம் வதங்கினோடனே ரவையை இதிலே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த 1 கப் ரவையை இதிலே போட்டு நம்ம ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். ரவா இட்லிக்கு கொஞ்சம் சிவப்பாக வந்து ரோஸ்ட் ஆகணும் ரவை. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும், பொழு பொழுன்னு இருக்கும் இட்லி. சிம்மிலே வச்சு வறுத்துங்க. கலர் மாறாமல் மட்டும் வெள்ளையாக வறுத்துங்க ரவையை. ரவை வந்து வறுத்தாச்சு, நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம 2 டைப்பான ரவா இட்லி பண்ண போகிறோம். அதில் வெங்காயத்தாள் வச்சு ஒன்று பண்ணிட்டோம். அடுத்து வந்து தானியங்கள் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். இந்த ரவா இட்லிக்கு வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பாசிப்பயிரை முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சு துணியில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு முடித்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி வரும். இது இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து குடமிளகாய் வந்து பொடியை கட் பண்ணி ஒரு அரை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் வந்து கொஞ்சம், ஒரே ஒரு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்குங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கோம்ல அதை போடுறோம். போட்டு வெந்தயம் வந்து அதையும் 1 ஸ்பூன் அதில் போட்டுடலாம். அடுத்து இந்த வெங்காயத்தாளையும் போட்டுடலாம்.
பாசிப்பயிறு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, முளைக்கட்டி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. தானியங்கள் வெந்தயம் வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நல்லது. வெந்தயம் நல்லது. கேரட்டு ஒன்று துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். குடமிளகாய் இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ லேசாக வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வேணாம். ரவை இதிலே போட்டு வதக்கிடலாம். ஒரு கப் ரவை போட்டிருக்கேன். சிம்மிலேயே வச்சு ரவை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிங்க, நிறம் மாறாமல் மட்டும் வதக்கிங்க. நெய்யிலே நல்லா வறுத்துருங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல வெங்காயத்தல் வச்சு ரவா இட்லிக்கு, அதை எடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த ரவையில் வந்து தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரவை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரவை வந்து ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ரவை ஊறியிருக்கு. இப்போ ஒரு கப் தயிரை வந்து இதில் சேர்த்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு போடுறேன். போட்டுச்சு நல்லா கிளறிடுங்க. அப்படி இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க. பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இப்படி கலந்து வச்சுக்கிடுவோம். வாங்க நம்ம தானியங்களை வச்சு ரவா இட்லி பண்ணுவோம்ல, அதை ரெடி பண்ணுவோம். இப்போ ரவை வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப்பு தயிரை கலந்துக்கலாம். ஒரு கப்பு ரவை போட்டோம், ஒரு கப்பு தயிரை ஊற்றிக்கலாம். அப்படி கலந்துருங்க. தோசை மாவு பதத்துக்கே இந்த மாதிரி கலந்துக்குங்க. இப்போ சொரக்காய் சட்னிக்கு வந்து கருப்புளுந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இப்போ காஞ்ச மிளகா வந்து ஒரு 6 மிளகா 7 மிளகா இருக்குது, உங்களுக்கு தேவைக்கப்போ போட்டுங்க. 2 பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த சொரக்காயை அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஒரு கப்பு முடக்கத்தை நாஞ்சு வச்சுருக்கேன்ல, அதையும் இதில் போட்டுடலாம். முடக்கத்தன் வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டலாம். தக்காளி அதில் சேர்த்துருவோம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதை கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இட்லி பாத்திரத்தை தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நெய்யை தடவிட்டு நம்ம ரவா இட்லியை ஊற்றி வைப்போம். நெய்யை இப்படி தாராளமாக தடவிக்குங்க. பாத்திரத்தில் நல்லா தாராளமாக தடவுங்க. தடவிட்டு முந்திரி பருப்பு ஒரு 2 முந்திரி பருப்பை இப்படி வைங்க.
இட்லியை திருப்பி பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதுக்காண்டி இந்த முந்திரி பருப்பு நான் அப்படி வைக்கிறேன். இப்போ நம்ம ரவா இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டு தானியங்கள் போட்டு அதை ஊற்றுறோம். கேரட்டு தானியங்கள் போட்ட ரவா இட்லியை ஊற்றுறோம். இப்போ உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இப்போ இன்னொரு தட்டில் வந்து நம்ம வெங்காயத்தாள் போட்டு வச்சுருந்தோம்ல ரவா இட்லிக்கு, அதை தடவி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தட்டில் இப்போ நல்லா நெய்யை தடவிங்க. ரெண்டு முந்திரி பருப்பு இப்படி வைங்க. இப்போ ஆனியன் போட்ட ரவை இட்லியை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வச்சுட்டு ஊற்றுறேன். இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. வாங்க எடுப்போம். இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு சுற்றில லேசாக அப்படியே எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இட்லி. அழகா பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி சுற்றில அவுட்டு இப்படி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இட்லி எப்படி நீங்கள் தூக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ இட்லி பூ போல் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அருமையாக வந்திருக்கு இட்லி. சுடுது. இப்போ நம்ம தானியம் போட்ட ரவா இட்லியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பேக்கிங் சோடா போடலை. பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு வரும். நான் குழந்தைகளுக்கெலாம் கொடுக்குறதுனால நான் அதை போடலை. உங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள் இட்லி சூப்பராக வந்திருக்கு. தானிய இட்லி, தானிய ரவா இட்லி.
இப்போ 2 விதமான ரவா இட்லி நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். ஒரு சொரக்காய் சட்னி வர வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. ரவா இட்லி சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.